கதிரவன் நியூஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். சீன ஜனாதிபதியை சந்தித்துள்ள அனுரகுமார. உணவில் கத்தி துண்டு, மீன்கறியில் கரப்பான் பூச்சி, துறைமுக சமையல் அறையின் அவலம். 18 நாட்களுக்கு மதுபான சாலைகள் மூடப்படும் என தெரிவிப்பு. இலங்கையில் டின் மீன்கள் வாங்குவோர் அவதானம். கொழும்பு மக்களுக்கு முக்கிய அறிவிப்பு. அரசியல் கைதியொருவர் உட்பட 10 அரசியல் கைதிகள் தொடர்ந்தும் சிறைகளில். தென்னிலங்கையில் அதிகாலையில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு. சஜித்துக்கு எச்சரிக்கை விடுக்கும் கிருணிகா. சீமெந்தின் விலையை குறைக்க நடவடிக்கை, வெளியான அறிவிப்பு. யாழ் நாகர்கோவில் பகுதியில் கரையொதுங்கிய மர்ம வீடு தொடர்பான விரிவான செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவுக்கும் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கும் இடையிலான சந்திப்பு சற்று முன்னர் ஆரம்பியுள்ளது. இருவருக்கும் இடையிலான சந்திப்பு சீன நாட்டு நேரப்படி மாலை 5 மணிக்கு மக்கள் மண்டபத்தில் ஆரம்பமாகியுள்ளது. சீன மக்கள் குடியரசின் ஸ்தாபகர் தலைவர் மாவோ சேதுங் நினைவிடத்துக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அஞ்சலி செலுத்தியுள்ளார். சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கின் அழைப்பின் பேரில் சேனாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று காலை சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் வரலாறு அடங்கலான கண்காட்சியை பார்வையிட்டுள்ளார். இதனையடுத்து சீன வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடமான ஹுங் அரண்மனை அருங்காட்சியகத்தை ஜனாதிபதி பார்வையிட்டுள்ளார். மேலும் சீன மக்கள் குடியரசின் ஸ்தாபகர் தலைவர் மாவோ சேதுங் நினைவிடத்துக்கு சென்று ஜனாதிபதி மலரஞ்சலி செலுத்தியுள்ளார். இதன்போது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித கேரத் மற்றும் போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க ஆகியோரும் இந்த சந்தர்ப்பத்தில் இணைந்து கொண்டுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை துறைமுக அதிகார சபையின் கட்டுப்பாட்டில் உள்ள கொழும்பு துறைமுகத்தின் சமையல் அறையில் உள்ள மீன்கறியில் கரப்பான் பூச்சி இருந்ததாக அந்த துறைமுக ஊழியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடந்த 12ஆம் தேதி இரவு சமையல் அறையில் இருந்து எடுக்கப்பட்ட உணவுப் பொட்டலத்தில் கரப்பான் பூச்சி இருந்ததாகவும் கிழக்கு கொள்கலன் முனையத்தில் பணிபுரியும் ஊழியர் ஒருவர் தெரிவித்துள்ளார். கொழும்பு துறைமுக சமையலறையில் உணவு மற்றும் அதன் நிர்வாகம் மற்றும் தரம் ஆகியவற்றில் பாரிய பிரச்சினை காணப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். சில நாட்களுக்கு முன்னர் உடைந்த கத்தியின் ஒரு துண்டு உணவில் காணப்பட்டதாகவும் ஊழியர் குறிப்பிடுகின்றனர். சில தொழிற்சங்கங்களின் செல்வாக்கால் அதிகாரிகள், ஊழியர்கள் சமீப காலமாக மன உளைச்சலுக்கு உள்ளாகியிருந்துள்ளதனால் அதிருப்தியால் உணவு பாதுகாப்பு குறைந்துள்ளதாகவும் ஊழியர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். துறைமுக அதிகார சபைக்கு அண்மையில் நியமிக்கப்பட்ட பலருக்கு அதன் நிர்வாகம் தொடர்பில் சரியான புரிதல் இல்லை என தெரிவித்த ஊழியர்கள், தற்போதைய நிர்வாகத்தின் உயர் அதிகாரியொருவர் துறைமுக சமையல் அறையிலிருந்து மேலதிகமாக உணவுகளை எடுத்து சென்று பணம் செலுத்த சென்றுள்ளதாகவும் தெரிவித்தனர். துறைமுகத்தில் உணவு விற்பனை செய்வது தடை செய்யப்பட்டுள்ளது என சமையலறை ஊழியர்கள் தலைமை அதிகாரியிடம் கூறியதாகவும் துறைமுக ஊழியர்கள் குறிப்பிடுகின்றனர். இச்சம்பவம் குறித்து துறைமுக சமையலறை பணிப்பாளர் தான் விடுமுறையில் கிராமத்தில் இருப்பதாகவும் அதனால் தான் தனக்கு இதுபற்றி தெரியவில்லை என்றும் இது குறித்து துறைமுக சமையலறை மேலாளரிடம் கேட்க வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார். இது தொடர்பில் துறைமுக அதிகார சபையின் தலைவர் அட்மிரல் எஸ் ரணசிங்க உணவில் கரப்பான் பூச்சி இருந்ததாக தமக்கு முறைப்பாடு கிடைக்கவில்லை என தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. 2025ஆம் ஆண்டில் மதுபான சாலைகள் மூடப்பட வேண்டிய திகதிகள் குறித்து கலால் திணைக்களம் அறிக்கையொன்று வெளியிட்டுள்ளது. இந்த ஆண்டு மதுபான சாலைகள் 18 நாட்களுக்கு மூடப்படும் என்று குறித்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் விற்பனை செய்யப்படும் டின் மீன்களின் பாதியளவான டின் மீன் உற்பத்திகள் எதுவித தர சான்றிதழ்களும் அற்றவை என தகவல்கள் வெளியாகியுள்ளது. இலங்கை நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தகவல்களின் பிரகாரம் இலங்கையில் 28 வர்த்தக நாமங்களின் கீழ் டின் மீன்கள் சந்தைப்படுத்துகின்றன. இவற்றில் 15 வர்த்தக நாமங்களை கொண்ட நிறுவனங்கள் மட்டுமே தர சான்றிதழ் உள்ளிட்ட அனுமதிகளை பெற்றுள்ளது. அவற்றின் மூலமாக சந்தைப்படுத்தப்படும் 48 வகையான டின் மீன்களுக்கு இலங்கை தர சான்றிதழ் நிறுவனத்தின் தரச்சான்று வழங்கப்பட்டுள்ளது. அத்தோடு ஏனைய 13 வர்த்தக நாமங்களை கொண்ட நிறுவனங்களுக்கும் எதுவித தர சான்றிதழ்களும் வழங்கப்படாத நிலையிலேயே அவற்றின் டின் மீன்கள் சந்தைப்படுத்துவதாக தேசிய கணக்காய்வு நிறுவனத்தின் அறிக்கை ஒன்று தெரிவிக்கின்றது.
கொழும்பின் பல பகுதிகளில் 12 மணித்தியால நீர்வெட்டு அமல்படுத்தப்படும் என தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை அறிவித்துள்ளது. அதன்படி கொழும்பு 12, 13, 14 மற்றும் 15 ஆகிய பகுதிகளில் நாளை மாலை 6 மணி முதல் நாளை மறுதினம் காலை 6 மணி வரை நீர்வெட்டு அமலில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பிற்கு நீர் விநியோகம் செய்யும் பிரதான குழாயின் அத்தியாவசிய பராமரிப்பு பணிகள் காரணமாக நீர் விநியோகம் தடைப்பட உள்ளதாக குறித்த சபை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. 30 வருட தண்டனை பெற்ற அரசியல் கைதியொருவர் உட்பட 10 அரசியல் கைதிகள் சிறைகளில் தொடர்ந்தும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக குரலற்றவர்களின் குரல் அமைப்பு தெரிவித்துள்ளது. முன்னைய ஆட்சியாளர்களைப் போன்றே தென்னிலங்கையில் உள்ள சிறைகளில் அரசியல் கைதிகள் என யாரும் தடுத்து வைக்கப்படவில்லை என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் கர்சன நாணயக்கார தெரிவித்துள்ளார். நாட்டில் உள்ள எந்த ஒரு சிறைகளிலும் அரசியல் கைதிகள் என்ற ஒரு இல்லை. ஆனால் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்கள் உள்ளார்கள். அவர்களில் சிலருக்கு தண்டனை அளிக்கப்பட்டுள்ளது. சிலரது வழக்குகள் நீண்ட காலமாகவும் குறுகிய காலமாகவும் விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் நாடளாவிய ரீதியில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டவர்களின் பட்டியலை விரைவாக தயாரிக்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அந்த பட்டியல் தயாரிக்கப்பட்டதன் பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை சட்டமா அதிபர் திணைக்களத்தின் ஆலோசனைகளை பெற்று முன்னெடுப்பதற்கு தயாராகி வருகின்றேன். எனவே அரசாங்கத்தினை பொறுத்தவரையில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்கள் தொடர்பாக இன மத மொழி பேதங்களுக்கு அப்பால் நியாயமாக நடவடிக்கைகளை முன்னெடுப்பதையே இலக்காக கொண்டிருக்கின்றது எனவும் அமைச்சர் கர்சன நாணயக்கார தெரிவித்துள்ளார். இந்நிலையிலேயே 30 வருட தண்டனை பெற்ற அரசியல் கைதியொருவர் உட்பட 10 அரசியல் கைதிகள் சிறைகளை தொடர்ந்து தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக குரலற்றவர்களின் குரல் அமைப்பு தெரிவித்துள்ளது. களுத்துறை தொடங்கொடை வெல்பாத பகுதியில் உள்ள ஒரு வீட்டின் மீது இன்று அதிகாலை துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக தொடங்கொடை போலீசார் தெரிவித்தனர். வீட்டின் ஜன்னலில் 4 முறை துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். துப்பாக்கிச்சூட்டில் யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை எனவும் களுத்துறை குற்ற புலனாய்வு அதிகாரிகள் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதுடன் விசேட அதிரடிப்படையினரும் வரவழைக்கப்பட்டுள்ளனர். தொடங்கொடை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசாவுக்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திர அரசியல் ரீதியான எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். சஜித் பிரேமதாசா பலவீனமான அரசியல் தலைவர் என்றும் கிருணிகா வர்ணித்துள்ளார். அத்தோடு அவர் தனது தவறுகளை துரித கதியில் திருத்திக் கொள்ளாது போனால் கட்சியில் இருந்து பெரும்பாலானவர்கள் விலகிக் கொள்ளும் நிலை ஏற்படலாம் என்றும் சஜித் பிரேமதாசாவுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து அதிருப்தியுற்று விலகும் பலரும் அடுத்த கட்டமாக ஐக்கிய தேசிய கட்சியில் இணைந்து கொள்ளும் சாத்தியம் இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் தான் எந்த ஒரு கட்டத்திலும் ஐக்கிய தேசிய கட்சியில் இணைந்து கொள்ளப் போவதில்லை என்று கிருணிகா பிரேமச்சந்திர தொடர்ந்தும் குறிப்பிட்டுள்ளார். சேமிந்துக்கான செஸ் வரியை குறைப்பதற்கு அரசாங்க நிதி பற்றிய குழுவின் அனுமதி கிடைக்கப்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நிதியமைச்சின் அதிகாரிகள் முன்வைத்த யோசனைக்கு அமைய இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு அமைய 1 கிலோகிராம் சீமெந்து ₹1 குறைவதுடன் ஒரு மூடை சீமெந்தின் விலை ₹100 குறைவதாக நிதியமைச்சின் அதிகாரிகள் குழுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்சடி சில்வா தலைமையில் அரசாங்க நிதி பற்றிய குழு அண்மையில் நாடாளுமன்றத்தில் கூடிய போதே இந்த விடயங்கள் கலந்துரையாடப்பட்டுள்ளது. இதேவேளை அரசாங்க நிதி பற்றிய குழுவில் கவனத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட 4 ஒழுங்கு விதிகள் 3 ஒழுங்கு விதிகளுக்கு கட்டளை யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு நாகர்கோவில் பகுதியில் இன்று அதிகாலை 3 மணியளவில் மர்ம வீடு ஒன்று கரையொதுங்கியுள்ளது. சீரற்ற காலநிலை மற்றும் இயற்கை அனர்த்தங்கள் காரணமாக இந்த வீடு இலங்கையில் கரையொதுங்கியிருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. மியான்மர், தாய்வான், தாய்லாந்து, மலேசியா, இந்தியா போன்ற ஏதாவது ஒரு நாட்டிலிருந்து இந்த வீடு வந்திருக்கலாம் என நம்பப்படுகிறது. குறித்த வீட்டில் பௌத்த சமயத்தினை தாங்கிய பல மரபு அம்சங்கள் இருப்பதாகவும் தெரிய வருகிறது. இத்துடன் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.